ஓம் நமோ வெங்கடேஷாய. ரீசெண்டாக டிடிடி ஈவோ ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ஆதார் வச்சு புக் பண்ணதில் தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், அக்காமடேஷனாக இருக்கட்டும், நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால சில முக்கியமான முடிவுகளும் எடுத்திருக்கிறாங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். நம்ம ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ஆதார் வச்சு மட்டும்தான் தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், அக்காமடேஷனாக இருக்கட்டும் புக் பண்ணிக்க முடியும். அப்படி புக் பண்ணிவிட்டு நேரில் போகிறப்போ நாம் கொடுத்த அந்த ஆதார் நம்பரும் நாம் கொடுக்குற அந்த ஆதார் அட்டையும் ஒத்து போதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அலோ பண்ணிடுவாங்க. இதில் தவறுகளும் நடக்கலாம், இல்லை நடக்காமலேயும் இருக்கலாம். டிடிடி ஈவோ டைரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது இதில் ஃப்ராட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், அக்காமடேஷனாக இருக்கட்டும் ஆதார் மிஸ்யூஸ் பண்ணி புக் பண்ணியிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனால் பல பக்தர்களுக்கு கிடைக்க வேண்டிய அக்காமடேஷனாக இருக்கட்டும், தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும் கிடைக்காம போகுது. அப்படிங்கிறதுக்காக முக்கியமான சேஞ்சஸ் சீக்கிரமாக டிடிடியில் கொண்டு வர போகிறாங்க. ஆதார் ஆக்ட் 2016 படி UIDAI ஒரு சில இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும் நம்மளோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. லைக் பேங்க்ஸ் மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் ஆதார் ஆத்தென்டிஃபிகேஷனுக்காக. ஸோ அதே ஆதார் ஆத்தென்டிஃபிகேஷன் டிடிடிக்கும் தேவைப்படுறதுனால UIDAI கூட பேசி 2 இயர்ஸுக்கு 20 lakhs பே பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஆதார் கார்டு ஆத்தென்டிஃபிகேஷனுக்கு 40 காசும், EKYCன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, எலக்ட்ரானிக்லி நோ யுவர் கஸ்டமர், அதுக்கு ₹3.40 ஒரு ஆதாருக்கு பே பண்ணி இந்த சர்வீஸ் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறதா சொல்லிக்கிறாங்க. இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னா இப்போ நான் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ புக் பண்ணிவிட்டு நேரில் போகிறப்போ என்னோடய ஆதார் நம்பர் போட்டால் என்னோடய ஃபோட்டோலேருந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும் நான் ஆதாருக்கு கொடுத்தது. ஸோ தட் சீட்டிங் செய்ய முடியாது. ஸோ இந்த சிஸ்டம் சீக்கிரமாக கொண்டு வர போகிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வந்ததுக்கப்புறம். ஸோ சீக்கிரமாக இந்த ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தரிசனத்துக்கு போகிறப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி டூரிசம் கோட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுற கும்பலையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் கிடைக்காதவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும். அது தரிசனமாக இருக்கட்டும், அக்காமடேஷனாக இருக்கட்டும். அடுத்து ஏஐ முறை மூலமாக டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் நம்ம சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கும் ஈஸியாக இருக்கும். வேறு எந்த அப்டேட்ஸ் இதை பற்றி வந்தாலும் இமீடியட்டாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா கீழ்த்திருப்பதிலே டோக்கன் வாங்கிட்டு நடந்து போகலாம். அலிப்பேரியில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீனிவாச திவ்யானுங்கிறக்க ஹோமம் டிக்கெட்ஸ் தான் கொடுக்குறாங்க. 1600 நம்ம பே பண்ணிவிட்டு 2 பேர் 300 தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு 50 டிக்கெட்ஸ் போல் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில். ஸ்ரீவாரிமெட்ட திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க. ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 1லேருந்து 2 மணி நேரமும், மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 5லேருந்து 6 மணி நேரமும், 300 தரிசனம் வர்ச்சுவல் சேவை தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2.5லேருந்து 4 மணி நேரமும், டைரக்ட் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 10லேருந்து 12 மணி நேரமும் ஆகலாம். ஆன் அண்ட் ஆஃப் மழை இருக்கும் திருமலா திருப்பதியில். ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா ஷால் ஸ்வெட்டர் வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக நைட்டெல்லாம் செம்மையாக குளிருது அப்படின்னாங்க. வைகுண்ட துவார தரிசனம் புக்கிங் பற்றின அப்டேட் டிசம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போ வந்தாலும் இம்மிடியேட்டாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் கார்த்திகை பிரம்மோற்சவம் நடந்துகிட்ருக்கு. காலையில் இன்றைக்கி பெத்தசேஷ வாகன சேவா அண்ட் சாயந்தரம் 7 மணிக்கு ஹம்ச வாகன சேவா. அண்ட் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சுக்கரவார மண்டபத்தில் கூட டெக்கரேஷன்லாம் சூப்பராக செய்திருக்காங்க. ஸோ இந்த பிரம்மோற்சவம் டைமில் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அந்த சுக்கரவார மண்டபம் டெக்கரேஷனையும் பார்த்துட்டு வாங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டிடிடியிலேருந்து வந்திருக்கிற ப்ரெஸ் ரிலீஸ் அப்டேட்ஸ்னால் திருமலாவில் டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் டிடிடியில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. டிசம்பர் 1 அதர்வண வேத பாராயணம், டிசம்பர் 11 ஏகாதசி, டிசம்பர் 12 சக்கரதீர்த்த முக்கோட்டி, டிசம்பர் 13 திருமங்கையாழ்வார் சாத்துமுறை, டிசம்பர் 14 திருப்பாணாழ்வார் வருஷ திருநட்சத்திரம், டிசம்பர் 15 கார்த்திகை தீபோத்சவம் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில், டிசம்பர் 16 மார்கழி மாதம் பிறக்குது, டிசம்பர் 26 ஏகாதசி, டிசம்பர் 29 தொண்டரடி பொடி ஆழ்வாரோட வருஷ திருநட்சத்திரம், டிசம்பர் 30 அத்தியாயன உற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து கோயிலுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து
அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க டிடிடி. ஆக்சுவலாக நம்ம மொபைலில் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பட் ஃபோட்டோ ஷூட் மாதிரி திருமலாவில் எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. ஸோ அந்த மாதிரி எடுத்துருக்கிறவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கிறதா டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 56,952 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.84 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 21,717 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ரெகுலராக இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.